வெல்கம் டு ஃபிஷ் ஃப்ரைடே. நீங்கள் பீட்டா ஃபிஷ் வச்சுருக்கீங்களா? இல்லை பீட்டா ஃபிஷ் வாங்க போகிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்கள் பீட்டாவும் இதே மாதிரி பபுள்னஸ் கட்டணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். இல்லை நான் இப்போ தான் வாங்க போகிறேன், என் மீன் இப்படி இருக்கணும், சீக்கிரமாக டெத் ஆகக்கூடாது, அந்த மாதிரினா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்லுவோம், அதை நல்லா நோட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான பீட்டாவை கடையில் போய் வாங்கிக்கோங்க. கடையில் இருக்க பீட்டா வந்து தண்ணி அழுக்காக இல்லாத மாதிரி கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. ஆக்டிவாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. இப்போ வந்து டேங்க்கு இல்லைனா இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி கண்டெய்னர் சூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு டப்பா தான் அது. எதில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேங்க்கில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி என்ன மாதிரி டப்பாவில் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. தண்ணி எதுக்கு இப்பயே ஊற்றுறோன்னா, ஒரு நாள் கழித்து தான் மீன் விட போகிறோம். நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி நாளே தண்ணி பிடிச்சி வச்சுட்டு போயிருங்க, அதான் நல்லது. ஏன்னா பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகும், அதனால தான். தண்ணி ஒரு நாள் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அப்படி இல்லை நான் அப்பயே வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், இது உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட் டே ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு நாள் இருக்கிறதுனால ஏதோ மேலே வந்து ஏதோ விழுந்திருக்கலாம், இல்லைனா நீங்கள் மூடி வச்சிடலாம். நான் மூடி வைக்கல, அதனால் டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி நெட்டு ஏதாச்சும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பீட்டா வந்து அது மேலே வச்சு டெம்பரேச்சர் செட் பண்ணணும். நான் அப்படியே நார்மலாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா மீன் ஸ்ட்ரெஸ் ஆயிரும், சீக்கிரமாக டெத் ஆகும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ தான் பீட்டா வாங்க போகிறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, இதை மெயினாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போனா தான் பீட்டா சீக்கிரமாக சாகாமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உடனே பிரித்து ஊற்றிடக்கூடாது. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தான் பிரித்து ஊற்றணும். நீங்கள் பீட்டா ஃபிஷ் வாங்க போகிறீங்கன்னா இது மெயினாக பண்ணுங்கள். மெதுவாக அந்த பாக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா மீன் ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்னான்னு கேட்குறீங்க? மீன் பயந்துடும், கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாத மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் ஸ்லோவாக பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸ்லோவாக பண்ணிங்கன்னா அவ்வளோக்கு இது ஆகாது. மீன் வந்து இப்போ புது இடம்னால கொஞ்சம் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. கடையிலேருந்து முன்னாடி ஃபார்மில் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கடைக்கு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்திருக்கும், இல்லைன்னா நிறைய பேர்கிட்ட மாறி மாறி வந்திருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஃபஸ்ட் டேலாம் பபுள்னஸ் கட்டாத நான் காமிச்ச மாதிரி. நெக்ஸ்ட் டே தான் கட்டும், பார்த்துக்கலாம் அப்புறம். ஃபஸ்ட் டே விட்டோன்னே இப்படி தான் இருக்கும் பீட்டாலாம். அப்போயே பீட்டா என்னடா கடையில் நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட் டே இப்படி தான் இருக்கும், செகண்ட் டே அது மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டேவே நீங்கள் ரொம்ப தண்ணியில் கை விட்டு அது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டேலாம் கொஞ்சம் மெடிசன் போட்டுருங்க. கடையிலே கேட்டாலும் தருவாங்க, மெடிசன் கேட்டிங்கன்னா தருவாங்க. எதுக்குன்னா ஃபங்கஸ் ஏதோ டிசீஸ் வராமறதுக்காக. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வீட்டில் இருக்க உப்பே போட்டுக்கலாம், அது கீழே கரைஞ்சிரும். நீங்கள் கை விட்டெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் தண்ணிக்குள்ளேயே கை வைக்க வேணாம் கொஞ்ச நாளைக்கு. உங்களுக்கு தேவைன்னா ஸ்டோனு கடையில் இருக்கும் வாங்கிக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்க ஸ்டோன் கூட கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஸ்டோனு வச்சே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல. ஸ்டோனு சும்மா டெக்கரேட்டிவாக தான் வைக்கிறோம், மெயினான பர்பஸ்க்காகலாம் வைக்கல. அது உங்கள்கிட்ட இருந்தால் வைக்கலாம், இல்லைனா விட்டுருங்க. நீங்கள் டேங்க்கில் பண்ணுறதுனால நான் பண்ணுறதை அப்படியே அதில் பண்ணிக்கலாம். டேங்க்கில் பண்ணால் பட்ஜெட் அதிகமாக போயிடணும், அதனால தான் இதில் பண்ணுறேன். நான் ஹைடிங் ஸ்பாட்டு வைக்கணும். ஒன்றே ஒன்று வச்சா போதும். நான் என்கிட்ட இருக்கிற மாதிரி பைப் இருந்தாலும் வைக்கலாம், இல்லைனா கடையில் ஹைடிங் ஸ்பாட்டு பொம்மை மாதிரி விற்பாங்க, அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ எது செட் ஆகுமோ அதே நீங்கள் வச்சுக்கலாம். டேங்க்னால் அது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக தெரியும், அதனால் நீங்கள் டேங்க் வச்சுருந்தீங்கன்னா அதே வாங்கிக்கோங்க. கடையில் விற்கும் பொம்மை அது வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பீட்டாவுக்கு ஒரு மினிமம் ஒரு 5 லிட்ரு தண்ணி வச்சுக்கோங்க டேங்க்கில் வச்சிங்கன்னா. அது அப்போ தானே நல்லாயிருக்கும். சின்ன டேங்க்கு, ரொம்ப இது சின்ன டேங்க்கு, சின்ன கப்பில் அது மாதிரி நீங்கள் வைக்கவே வேணாம். இதான் நான் மெயினான பாயிண்ட் சொன்னேன். கடையில் சொல்லுவாங்க சின்ன கப்பில் வச்சாலே போதும், சின்ன இடம் இருந்தாலே போதும். நீங்கள் வைக்கலாம், ஆனால் உயிர் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அதுவும் வேஸ்ட்டு தான்.
நீங்கள் வாங்கும் போதே நல்லா இம்போர்ட்டட் பீட்டா ஃபிஷ்ஷுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும், நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும், லாங் டைம் இருக்கும். எங்கள்கிட்ட இருக்கிறது ஃபுல்லாக இம்போர்ட்டட் பீட்டா மட்டும்தான். லோ குவாலிட்டி பண்ணால் அது கொஞ்சம் டெத் ஆயிரும், டிசீஸ் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் வாங்கும்போதே இம்போர்ட்டட் உங்கள்கிட்ட இருந்தாலும் வாங்கிக்கோங்க, இல்லை எங்கள்கிட்ட வேணுனாலும் நாங்கள் செல் பண்ணுறோம், வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி தண்ணி மாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, அக்வாரியமில் மோட்ரு டியூப்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. சும்மா கொஞ்சம் இருந்தாலே போதும். அந்த டியூப் வாங்கிக்கோங்க. அது நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கும். அதை வந்து ஒரு டியூப்பை ஒரு எண்டை வந்து உள்ளே விட்டுருங்க, ஒரு எண்டை வெளில வச்சுருங்க. கொஞ்சம் மேடான இடத்துல அதை வச்சுருங்க. அது தண்ணியை இழுத்திங்கன்னா வரும். அது எப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடியில் இருக்க அழுக்கை மட்டும் இழுத்துடணும். பீட்டா ஃபிஷ்லாம் அதுக்கெலாம் எதுக்கும் ஆகாது. நீங்கள் கையில் பிடிச்சி தண்ணி மாற்றுறதுக்கு அதுக்கு நீங்கள் இதே பண்ணிட்டு போயிடலாம். தண்ணி கொஞ்சம் கீழே அடியில் அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக இதே மாதிரியே மேலே தண்ணியை வச்சு அதே ஓஸ் வழியாக அப்படி தண்ணி இழுக்கிற மாதிரி இழுத்து மேலே விட்ருங்க. அது கொஞ்சமாக வந்தாலே போதும். எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோ இது டாப்அப் பண்ணால் போதும். கொஞ்சம் பெரிய டேங்க் போனீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கூட தண்ணி மாற்றிக்கலாம். வீக்லி ஒன்ஸ்லாம் மாற்றணுங்கலாம் அவசியம் இல்லை, மந்த்லி ஒன்ஸ் மாற்றுங்க. ஃபுட்டு என்ன போடுறேன்னு கேட்டே இருக்கீங்க. நாங்கள் ஃபார்ம் ஃபுட்டு தான் போடுறோம். நாங்கள் வந்து கிலோ கணக்கில் வாங்குவோம். அதை இப்படி பிரித்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தேவைப்படும், அதனால் கொட்டி கொட்டி வச்சுக்குவோம் ஒரு கப்பில். நீங்கள் கடையில் விற்கும் அதை கூட வாங்கிக்கலாம். ராயல் ஃபுட்டு, சாம்பியன் ஃபுட்டு அதை கூட வாங்கிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி பாக்கெட்டில் கிலோ கணக்கில் கொடுப்பாங்க எங்களுக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள்கிட்ட லைவ் கல்ச்சரும் இருக்குது. லைவ் கல்ச்சரில் வினிகரியில் இருக்குது, மொய்னா டாஃப்னியா அதுவும் இருக்குது. உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வினிகரியில். இதுவும் பீட்டா ஃப்ரைஸுக்கு போடலாம். பீட்டா ப்ரீட் பண்ணி அது குட்டி சாப்பிட்றதுக்காக இதை வச்சுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் பீட்டா ப்ரீடிங்கை ஃபுல்லாக ஃப்ரைஸு ஒரு 250 குட்டி எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கலாம், நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி தர்மாக்கோல் கிடச்சா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த டேங்க் அடியில் வச்சுருங்க. டேங்க் வச்சுருந்தீங்கன்னா என்ன மாதிரி டப்பாலாம் கண்டெய்னர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே வச்சு வைங்க. இது எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சடனாக டெம்பரேச்சர் மாறுறதுக்காக. திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். சடனாக டெம்பரேச்சர் மாறினா மீன் டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயின் பாயிண்ட்டு இது வந்து பாதாம் லீஃபு. இது மோஸ்ட்லி கிடைக்கும். இது எதுக்கு போடுறீங்கன்னா பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இது உங்கள்கிட்ட இருந்தால் போடலாம், இல்லைனா விட்டுருங்க. இதில் கூட பபுள்னஸ் கட்டும். இது ஒரு மெயினான பாயிண்ட்டு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி மீன் டெத் ஆகாது. அதுவும் நீங்கள் லாங் டைமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் செமிடல்ட்டாக வாங்கிக்கோங்க. இது மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுறதில்ல. இது வாங்கும் போதே பெரிய டெய்லாக ரொம்ப பெருசாக வாங்கிடுறாங்க. அது ஒரு வருஷம் 2 வருஷத்தில் மேக்ஸிமம் 3 வருஷத்தில் டெத் ஆயிரும். நீங்கள் வாங்கும் போதே கொஞ்சம் செமிடல்ட்டாக பார்த்து வாங்கிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும். ஃபுட்டு வந்து டெய்லிக்கும் ஒரு 2 பெல்லட்டு, மார்னிங்கு 2 பெல்லட், ஈவினிங் 2 பெல்லட்டு போட்டாலே போதும். ஒரு டேக்கு ஒரு 5 போட்டாலே போதும், அதுக்கு மேலே போட தேவையில்ல. பீட்டாவுக்கு அதிகமாக ஃபுட்டு சாப்பிடாது. அப்படி இல்லை நான் டெய்லிக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலும் நல்லது தான். ஏன்னா காலையிலேயே 5 போட்டு போயிடுறது அது கொஞ்சம் வேணாம். இந்த மாதிரி நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுற டைமில் சின்ன டப்பாவில் தான் வச்சுருப்போம். எதுக்கு நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறீங்கன்னா, நாங்கள் சேல் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்கும் அது மாதிரி பண்ண முடியாது. இது மோஸ்ட்லி சீக்கிரமாக சேல் ஆயிரும், அதனால தான் சின்ன கப்பில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபுல் டைமாக ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மேலே அதெல்லாம் வைக்கவே கூடாது. 10 நாளைக்கு வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்கவே கூடாது. பீட்டா பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவ் ஆகிடுச்சி. ஒரு 10 மணி நேரம் கழித்து எடுத்த வீடியோ இது. டேங்க் செட் பண்ணிட்டு பீட்டா பாருங்கள் கை வச்சோன்னா எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி நீங்களும் விளாட்ணுன்னா இந்த ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாம் ஆக்டிவாக இருக்கும். பீட்டா பாருங்கள் எப்பயுமே ஆக்டிவாக இருக்குன்னா இந்த ஒரு ஸ்டெப்பை பண்ணுங்கள். கை வச்சா வருதா, ஃபுட்டு காமிச்சா வருதா, இதுதான் ஆக்டிவாக இருக்கிறது தான் பார்க்குறதுக்கு. பாருங்கள் பபுள்னஸ்லாம் கட்டியிருக்கோம். இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ.
நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கடையில் இந்த மாதிரி கை வச்சு பாருங்கள், வருதான்னு விளாடுதான்னு பார்க்கணுங்க. விளாடுதான்னு பார்த்துட்டு வாங்குங்க. ஃப்ளவர் ஆன் மாதிரியே எதுவும் விளாடும், பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இந்த சைடு ஃபின்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வாங்கும் போதே பார்த்துக்கணும். எதுவும் டேமேஜ் ஆகிருக்கா, டிசீஸ் வந்துருச்சுன்னா சைட்லேயே அப்படியே நிற்கும். அது மாதிரி நீங்கள் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கும் போதே கடையில் பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து பபுள்னஸ் பாருங்கள் எவ்வளோ கட்டியிருக்கு. ஃபுட்டு போட்டாலும் வந்து உடனே சாப்பிட்ரும் பாருங்கள். இதான் ஆக்டிவாக இருக்கிறதான்னு அர்த்தம். சரி, ஓகே. பீட்டா பபுள்னஸும் கட்டுது, ஆக்டிவாக இருக்குது. பீட்டா ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள்.